ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் 80வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். போன பாசுரத்துல ராமானுஜர் கண்கண்ட தெய்வமாக வந்து பல தத்துவங்களை தெளிவாக சொல்லி பல அதிசயங்களை கூட நிகழ்த்தி காட்டி இப்படியெல்லாம் தான் தான் ரட்சகர்னு உணர்த்திய போதும் கூட எப்படி கண்ணபிரானின் பெருமையே உணராமல் கண்ணனை மானிடன் என்று பல பேர் அவமதித்தார்களோ அதுபோல் ராமானுஜர் பெருமையையும் உணராமல் வேறு ஏதாவது தெய்வம் நம்மளை காப்பாத்துமான்னு தேடி எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தம் வருத்தத்தை பதிவு செய்தார் திருவரங்கத்தமுதனார். அதே சமயம் இப்ப 80வது பாசுரம் இப்போ சொல்கிறார், அப்படி ஒரு சிலர் போனாலும் கூட நல்லோர்களும் சான்றோர்களும் இறையருள் பெற்றோரும் குருவருள் பெற்றோரும் பக்தி மிக்கோரும் ராமானுஜர் பெருமையை புரிந்து கொண்டு ராமானுஜரே எல்லாம், ராமானுஜர் தான் நம்மை காப்பார்னு சொல்லி அவருக்கு தொண்டு செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்காளே, இப்படி ராமானுஜர் பெருமையை புரியாமல் போறவாளை ஒரு பக்கம் விட்டுடுவோம், அவளை எப்படியும் பெருமாளும் ஆச்சாரியனும் திருத்தி நல்வழிப்படுத்திடுவா. ஆனா ராமானுஜ தாசர்கள்னு அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அடியார்களுக்கு நாம போய் கைங்கரியம் பண்ணுவோம், அதுதான் நாம் செய்யக்கூடியது. இதை தெரிவிப்பதுதான் 80வது பாசுரம். பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம். நல்லார் பரவும் ஈராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர், அவர்க்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே. நல்லார் பரவும் இராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர், அவர்க்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே. ராமானுசர் எப்படிப்பட்டவர்? பாட்டின் முதல் தொடர் பாருங்க. நல்லார் பரவும் இராமானுசன். நல்லார்னா உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக தோன்றிய மகான்கள்னு அர்த்தம். வெறும் நல்லவர்னு அர்த்தம் இல்லை, நல்லவர்களும் நல்லார் தான், குறைவில்லை. ஆனா இங்க விசேஷமா நல்லோர்னா உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக தோன்றிய மகான்கள் இருக்காளே, அந்த நல்லார் பரவும்னா துதிக்கக்கூடிய கொண்டாடக்கூடியன்னு அர்த்தம். நல்லார் பரவும் இராமானுசன், இந்த உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக அவதாரம் பண்ண பெரியோர்கள் அத்தனை பேரும் ராமானுஜரை கொண்டாடி இருக்கிறார்கள். வேதவியாசர் பவிஷ்ய புராணத்திலே அனந்த பிரதமம் ரூபம் த்விதீயச்சைவ லக்ஷ்மணம் பலபத்ரஸ் திருத்தீயஸ்து கலௌ ராமானுஜ ஸ்மிருதா என்று வேதவியாசர் நல்லார் அவர் புராணத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருத்தயுகத்திலே இருந்து ஆதிசேஷனாக எந்த ஒருவர் பகவானுக்கு தொண்டு செய்கிறாரோ, திரேதாயுகத்தில் எந்த ஒரு ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணாரோ, துவாபர யுகத்தில் எந்த ஒரு ஆதிசேஷன் பலராமனாக வந்தாரோ, அவரேதான் கலியுகத்தில் ராமானுஜராக அவதாரம் செய்ய போகிறார். நல்லார் பரவும் இராமானுசன். நம்மாழ்வார் பூமிக்கு நல்லது செய்வதற்காக தோன்றியவர். அவர் திருவாய்மொழியில ராமானுஜர் அவதாரம் பண்ண போகிறார்ங்கிறத பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு ஆதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி ஒழிதரக் கண்டோம் என்று பாடியிருக்கிறார். அடுத்து நாதமுனிகள் அருளி செயலையே நமக்கு மீட்டு கொடுத்தவர். அவரோ வீராணம் ஏரி என்று ராமானுஜரை குறிப்பிட்டு, வீராணத்தில் மழை பொழிந்தால் நாடெல்லாம் விளையும். எதிர்காலத்துல ராமானுஜர் வீராணம் ஏரி போல் வந்து அவரிடத்திலே சம்பிரதாய அர்த்தங்கள் சேரும்போது வீராண குடிநீர் திட்டம் எப்படி சென்னைக்கே போய் சேர்கிறதோ அது போல ராமானுஜர்கிட்ட உள்ள சம்பிரதாய அர்த்தங்கள் உலகத்துக்கே போய் சேரும். கொண்டாடினவர் நாதமுனிகள். ஆள வந்தார். ஆம் முதல்வன் இவன், இந்த உலகத்தை திருத்துவதற்காக பிறந்த முதல்வர் இவர்தான் என்று ஆளவந்தார் கொண்டாடி இருக்கிறார். இதைவிட ரொம்ப ரசமாக பெரியோர்கள் சொல்வார்கள். மதுர கவிகளோட கண்ணின் சிறுத்தாம்பு அனுபவிச்சோம் இல்லையா, அதுல மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையேங்கிறார். நம்மாழ்வாரை பற்றி சொல்லும் போது மேவினேன், நான் போய் பிடித்து கொண்டேன், அவன் நம்மாழ்வாருடைய பொன்னடி, நம்மாழ்வாருடைய பொன்னடியை பிடித்து கொண்டேன்கிறார் மதுர கவிகள். இந்த நம்மாழ்வாரின் பொன்னடி யாருன்னா, இங்க வியாக்கியானத்துல பிள்ளைலோகம் ஜீயர் காட்டுகிறார், ராமானுஜருக்குத்தான் சடகோப்பன் பொன்னடின்னு ஒரு திருநாமம் உண்டு. அதனால அவன் பொன்னடி, நம்மாழ்வாரின் திருவடின்னு சொன்னா
நம்மாழ்வாரின் பாதுகை ஸ்தானத்தில் இருக்கும் ராமானுஜர். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே என்று சடகோபன் பொன்னடியான ராமானுஜரைத்தான் மதுரகவிகளும் கொண்டாடியிருக்கிறார். அப்போ வேதவியாசர், நம்மாழ்வார், மதுரகவிகள், அவரை தொடர்ந்து நாதமுனிகள், ஆளவந்தார், இந்த நல்லாரெல்லாம் பரவும் ராமானுஜர் அவதரிப்பதற்கு முன்பே இந்த நல்லோருக்கு இப்படி ஒருத்தர் வரப்போறார்னு தெரியும். பரவும் இவர்கள் கொண்டாடிய ராமானுஜன். அப்படிப்பட்டவர் ராமானுஜர். அவருடைய திருநாமம் நம்பவல்லார். யாரெல்லாம் ராமானுஜன் திருநாமம், ராமானுஜருக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கே, அந்த திருநாமங்களே நம்மை காக்கும் என்று நம்பவல்லார். அந்த உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருக்கோ, ராமானுஜா ராமானுஜான்னு சொன்னால் போதும், அந்த நம்பிக்கை உள்ளவா யாருன்னா, அந்த நம்பவல்லார்கிறவா யாருன்னா கூரத்தாழ்வான் போன்றோர்கள். கூரத்தாழ்வான் சொல்லுவாராம், நாராயணா நாராயணான்னு ஒரு 4 எழுத்து சொல்றோமே, இந்த நாராயணாங்கிற 4 எழுத்தை விட ராமானுசாங்கிற 4 எழுத்துக்குத்தான் ஏற்றம் அதிகம். ஏன்னா நாராயணன்கிற 4 எழுத்து நாம் பிறப்பதற்கும் காரணமாக இருந்தது, முக்தி அடைவதற்கும் காரணமாக இருந்தது. ஆனா ராமானுசாங்கிற 4 எழுத்து இந்த பிறவியில் நம்மை அழுத்தவில்லை. நம்முடைய சம்சாரத்துக்கோ பிறவி பிணிக்கோ ராமானுஜர் காரணம் இல்லை, ஆனா மோட்சத்துக்கு மட்டுமே காரணமாக இருப்பார். அப்ப நாராயணாங்கிற 4 எழுத்து உலகியல் வாழ்விலும் வைக்கும், முக்தி வைகுண்டத்திலும் வைக்கும். ராமானுசாங்கிற 4 எழுத்து வைகுண்டம்ங்கிற முக்தியில் மட்டும்தான் வைக்கும். அந்த சிறப்பு ராமானுஜ நாமத்துக்குத்தான் உண்டு என்று நம்பக்கூடியவர்கள் குரத்தாழ்வான் போன்ற அடியார்கள். அப்போ நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பவல்லார். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திருநாமமே நம்மை காக்கும். எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்போமே, ஸ்ரீபாஷ்யக்காரர்னு சொல்லுவோம், யதிராசர்னு சொல்லுவோம், உடையவர்னு சொல்லுவோம், எம்பெருமானார் என்று சொல்லுவோம், சடகோபன் பொன்னடின்னு சொல்லுவோம், திருப்பாவை ஜீயர் என்று சொல்லுவோம், கோதாகிரஜர்னு சொல்லுவோம், தேசிகேந்திரர்னு சொல்லுவோம், கோயில் அண்ணன் என்று சொல்லுவோம். இன்னும் எத்தனை எத்தனை திருநாமங்கள். இந்த திருநாமங்களை சொல்லிட்டு இருந்தா அதுதான் நம்மை காக்கும். பகவானுடைய திருநாமங்களை விடவும் அந்த நம்பவல்லார் அப்படின்னா பெருமாளுடைய நாமத்தை விட ராமானுஜருடைய திருநாமத்துக்கு ஏற்றம் அதிகம்னு உறுதியாக நம்பக்கூடியவர்கள். ஏன்னா ஒரு சிலர் ராமானுஜா ராமானுஜான்னு சொன்னாலும் இருந்தாலும் ஒரு பயம், ஒரு சின்ன சந்தேகம், பெருமாள் திருநாமத்தை சொல்ல விட்டுட்டோமே அத்தையும் சொல்றேன்னு சொல்லுவாளாம். அப்படியெல்லாம் இல்லாம 1000 நாராயணா இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், கிருஷ்ணா இருக்கட்டும், ஹரி இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் திருநாமம் போல வருமானு நம்பி சொல்லணும். அந்த திருநாமம் நம்ப வல்லார். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொள்ள வல்லவர்கள் யாரோ, திறத்தை, திறம்னா அவர்களுடைய பெருமைன்னு அர்த்தம். அப்படி நம்பி ராமானுஜ நாமத்தை சொல்பவருக்கு திறம், பெருமை என்ன இருக்கு அப்படின்னா அவர்களுடைய ஞான அனுஷ்டானங்கள். ராமானுஜா ராமானுஜான்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு பக்கம் ஞானம் என்பது அப்படி வளருமா, இன்னொரு பக்கம் ராமானுஜ நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் தானே வருமா. அதுதான் திறம், நம்பவல்லார் திறம். 2 உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சமயம் எம்பார், அவர் திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்னா அர்த்தம் சொல்லக்கூடியவர், ராமானுஜருடைய சிஷ்யர். ஒரு சில அடியார்கள் எம்பார்ட்ட போய் ஒரு பாசுரத்துக்கான அர்த்தம் கேட்டார்களாம். எம்பார் சாதிச்சாராம், இந்த அர்த்தம் ராமானுஜர் அடியனுக்கு விளக்கி இருக்கிறார், ஆனா அடியன் மறந்துட்டேன், ராமானுஜரும் ஊர்ல இல்ல திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி இருக்கார், ஆனா கேட்டுட்டேள் எப்படி அர்த்தம் சொல்வது. கொஞ்ச நேரம் சிந்தித்தாராம் எம்பார். அதுக்கப்புறம் திடீர்னு உள்ள போயிட்டு வெளியில வந்தார், அர்த்தம் சொல்லிட்டாராம். எப்படி சொன்னீர்கள், யாரிடம் கேட்டீர்கள்னு கேட்டா, அப்ப எம்பார் ஒரே பதில் சொன்னாராம், ராமானுஜருடைய பாதுகை உள்ள இருந்தது, ராமானுஜர் பாதுகை எடுத்து தலைமேல் வைத்து கொண்டேன், அர்த்தம் எல்லாம் தானா புரிஞ்சுடுத்து, நம்ப வல்லார் திறம். அப்ப ராமானுஜர் தான் எல்லாம் நம்பி இருக்கிறவாளுக்கு அந்த ஞானத்தை ராமானுஜர் கொடுத்துடுறார். அது போல அனுஷ்டானம், வாழ்க்கையிலே ஒரு அனுஷ்டானமும் கடைபிடிப்பது. ராமானுஜர் எவ்வளவுக்கு எவ்வளவு கடைபிடிச்சார்னா, ரகசியத்திரய சாரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், ஸ்ரீபாஷ்யக்காரர் விருத்த தசையிலும் சந்தியா காலத்திலே வருந்தி எழுந்திருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணி அருளினார்ங்கிறார். 120 திருநக்ஷத்திரம் பூமியில வாழ்ந்தார் ராமானுஜர். அவர் அவதார புருஷருங்கிறது அப்புறம் மனித சுபாவத்தை அனுசரித்து வாழ்ந்தார். 120வது வயசுல கூட சந்தியா காலம் வந்ததுன்னா திருமேனியில சிரமம் இருக்கும், வருந்தி எழுந்து போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வருவார். வைணவ நெறியில சன்னியாசிக்கும் சந்தியாவந்தனம் உண்டு. 120வது வயசுலயும் அதை விடாம பண்ணாராம். அப்ப அந்த அனுஷ்டானம் நம்ப வல்லார் திறத்தை. அப்படி ராமானுஜரை நம்புவோருக்கும் அந்த அனுஷ்டானம் வந்துடும், நம்புவோருக்கு ஞானம் வந்துடும். இந்த திறமாகிய ஞான அனுஷ்டானத்தை மறவாதவர்கள் எவர், மறக்காமல் போற்றக்கூடிய ராமானுஜ தாசருக்கு தாசர்கள் யாரோ. அப்ப இதுல 3 ஸ்டெப் இருக்கு. ராமானுசன், நல்லார் பரவும் ராமானுசன் மேல இருக்கார். திருநாமம் நம்ப வல்லாருங்கிறவா அவருடைய நாமத்தை ஓதக்கூடிய குரத்தாழ்வான் போன்றோர்.
நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள்னா அந்த குரத்தாழ்வான் போன்றோருடைய ஞானம், அனுஷ்டானம் உள்ளிட்ட பெருமைகளை மறவாமல் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இதுல பாருங்க, நினைப்பவர்கள் எவர்னு போடல, மறவாதவர்கள் எவர்ங்கிறார். என்ன காரணம்னா, அப்படிப்பட்ட ராமானுஜதாசர்கள் பெருமைய நடுவுல ஒரு நிமிஷம் கூட மறக்க கூடாதான். நீ நினைக்கிறது மறக்கிறதுங்கிறது அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. அதனாலதான் நினைப்பவர்னு சொல்லிட்டா கொஞ்ச காலம் நினைப்பார், அப்புறம் மறந்துடுவார். மறக்கவே கூடாது. அதை வலியுறுத்தத்தான் மறவாதவர்கள் எவர், மறக்காமல் குரத்தாழ்வான் போன்றோருடைய அனுஷ்டானத்தை சிந்தித்து கொண்டு ராமானுஜருக்கு தாசரான குரத்தாழ்வான் போன்றோருக்கு தாசர்களாக, அப்ப ராமானுஜ தாசர்கள், ராமானுஜருடைய அடியாருக்கு அடியார்கள், அப்படி இருப்பவர்கள் எவர், யாரோ அவர்களுக்கே அடியேன் தொண்டு செய்ய விரும்புகிறேன். அப்போ திருவரங்கத்து முதனார் என்ன பண்ணிட்டார், அடியேன் 4வது படிக்கு போய்கிறேன்ட்டார். ராமானுஜர் மேல இருக்கார், ராமானுஜ தாசர்கள் 2வது படி, ராமானுஜ தாசருக்கு தாசர்கள் 3வது படி. இப்ப திருவரங்கத்தை முதனார் சொல்றார், அடியன் கீழே 4வது படியிலிருந்து ராமானுஜருடைய தாசருடைய தாசர்கள் இருக்காளே அவளுக்கு தாசனாகி இருந்து அவர்களுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, அவர்க்கேன்னா அவர்களின் ஆனந்தத்துக்காகவேன்னு அர்த்தம். அடியன் கைங்கரியம் பண்ணி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இல்ல, அந்த மகான்கள் திருப்தி அடையும்படியாக அவளுக்கு கைங்கரியம் பண்ண விரும்புகிறேன். எப்படிப்பட்ட கைங்கரியம்னா, அவர்க்கே எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் சர்வதேச எல்லா இடங்களிலும் கைங்கரியம் பண்ணணும். அப்புறம் என்றும்னா எல்லா நிலைகளிலும்னு அர்த்தம். அவ எந்த நிலையில் இருந்தாலும், அது உறக்க நிலையோ விழிப்பு நிலையோ எந்த நிலையில் இருந்தாலும் கைங்கரியம் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போதிலும்னா எல்லா காலத்திலும், அது காலையோ மாலையோ என்ன காலமா இருந்தாலும், உத்தராயணமோ தட்சிணாயணமோ மாசப்பிறப்போ எந்த நாளா இருந்தாலும் காலம் கருதாது கைங்கரியம் பண்ணணும். அப்போ 3 விஷயம் சொல்லியிருக்கார். எல்லா இடத்திலும்னா அட் ஆல் பிளேசஸ், என்றும் அப்படின்னா அட் ஆல் ஸ்டேஜஸ். இங்க என்றும்னா காலம்னு அர்த்தம் இல்லை, எல்லா நிலைகளிலும்னு அர்த்தம். அடுத்து எப்போதிலும்னு சொன்னா எல்லா காலங்களிலும்னு அர்த்தம். என்ன பண்ணணும்னா தொழும்புனா தொண்டு கைங்கரியம்னு அர்த்தம். தொழும்பும் எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும். இது லக்ஷ்மணன் ராமபிரான்ட்ட பிரார்த்தித்தான். சீதாராமர்கள் வனவாசம் புறப்படும் சமயம் லக்ஷ்மணன் சீதையை முன்னிட்டு ராமன் திருவடியில சரணாகதி பண்ணி அப்போது பிரார்த்திக்கிறான். சப்ராத்துஷரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனஹா சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் பவாங்ஸ்து சகவைதேகியா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொபதே. அண்ணா, வனவாசத்தில் அந்நியாரோடு நீங்கள் எழுந்தருளி இருக்கும்போது இந்த திவ்ய தம்பதியின் சேர்த்திக்கு எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் அடியன் எல்லா தொண்டுகளும் செய்ய வேண்டும். நீங்க வேட்டைக்கு போனா பின்னாடி அம்புகளையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு அடியேன் துணைக்கு வருவேன். நீங்கள் நதியிலே நீராட போனால் உங்கள் மர உரியை அடியேன் உலர்த்தி தருவேன். நீங்கள் காய்கிழங்குகளை சேகரிக்க போனால் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு பின்னாடி வருவேன். நீங்களும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருக்கும்போது அதற்கு அடியேன் காவல் இருப்பேன். நீங்கள் எங்கேயாவது போருக்கு போனால் அந்த சமயம் தாயாருக்கு அடியேன் காவல் காப்பேன். அப்போ எல்லா நேரங்களிலும் நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் காவல் காப்பேன், விழித்து கொண்டிருந்தாலும் காவல் காப்பேன் சொன்னவன் லக்ஷ்மணன். இது பெருமாளுக்கு. நம்மாழ்வாரும் பெருமாளுக்கு திருவேங்கடமுடையான்ட்ட பிரார்த்தித்தார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். ஆனா இப்ப திருவரங்கத்த முதனார் சொல்றார், ராமானுஜருடைய தாசர்கள் இருக்காளே அவர்களுக்கு எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தெழும்பும், எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் அடியேன் தொழும்பு கைங்கரியம் பண்ண வேண்டும். எப்படி பண்ணணும்னா, சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே. சொல்லால் வார்த்தைகளால் அவர்களை துதி செய்து கைங்கரியம் பண்ணுவேன். மனத்தால் உள்ளத்தில் அவர்களை தியானித்து கைங்கரியம் பண்ணுவேன். கருமத்தினால், கர்மம்னா செயல்னு அர்த்தம், உடலாலே உழைத்து அவர்களுக்கு தொண்டு செய்து அதன் மூலம் கைங்கரியம் பண்ணுவேன். செய்வன் தொழும்பாகிய கைங்கரியத்தை செய்வேன் செய்து கொண்டே இருப்பேன் சோர்வு இன்றியே. ஒரு சோர்வுங்கிறதே இல்லாமல். ஏன்னா நம்ம உலகத்துல ஏதாவது செயல் செஞ்சோம்னா அழுத்து போயிடும், சோர்வு வந்துடும், தளர்ச்சி வந்துடும். அது போரும்பா, சேச்சுரேஷன் வந்துருத்துங்கிறோம், ஃபெட்டப் ஆயிடுத்துங்கிறோம். ஆனா பாகவத கைங்கரியம் இருக்கே அதுல மட்டும் போருங்கிற எண்ணமே வராது, மீண்டும் மீண்டும் பண்ணணும்னு தோணும். அதனால பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஆக இப்படிப்பட்ட ராமானுஜதாசர்களுக்கு சொல்லாலும் வார்த்தையாலும் கைங்கரியம் பண்ணுவேன், மனத்தால் தியானம் பண்ணியும் கைங்கரியம் பண்ணுவேன், கருமத்தினால் உடலால் உழைத்து தொண்டு செய்தும் கைங்கரியம் பண்ணுவேன். செய்வன் சோர்வின்றியே, எந்த விதமான சோர்வும் இல்லாமல் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்பதை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆக பாசுரத்தின் திரண்ட பொருள்,
மிக உயர்ந்த நன்மை செய்வதற்காக அவதரித்த வியாசர், நம்மாழ்வார், மதுரகவி, நாதமுனி, ஆளவந்தார், இப்படிப்பட்ட மகான்களால் புகழப்பட்டவர் ராமானுஜர். அவருடைய திருநாமம் தான் நம்மை காக்கும்னு நம்பக்கூடிய கூரத்தாழ்வானை போன்ற ராமானுஜதாசர்கள் இருக்கிறார்கள். அந்த ராமானுஜதாசர்களுடைய பெருமை, அனுஷ்டானம், இதை புரிந்து கொண்டவர்கள் யாரோ, அந்த ராமானுஜருடைய அடியாருக்கு அடியார் இருக்காளே, அப்படிப்பட்ட மகான்களுக்குத்தான் எல்லா நேரத்திலும், எல்லா விதத்திலும், எல்லா நிலையிலும், எல்லா இடங்களிலும் அடியேன் கைங்கரியம் சொல்லாலும் செய்வேன், மனத்தாலும் செய்வேன், உடலாலும் செய்வேன், சோர்வில்லாமல் செய்து கொண்டே இருப்பேன். நல்லார் பரவும் இராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர்? அவர்க்கே எல்லா இடத்திலும், என்றும், எப்போதிலும், எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வு இன்றியே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: Those who believe in the name of Ramanuja, who is venerated by great souls, to the servants of Ramanuja, who believe in the divine name of Ramanuja, who is extolled by great souls, to them I wish to do all services at all times, at all stages, and at all places with my thought, word and deed without any slackness என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்தில் ராமானுஜருடைய பெருமை தொடரும். திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம். நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர்? நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர்? அவர்க்கே எல்லா இடத்திலும், என்றும், எப்போதிலும், எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே.